உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் எங்கேயாவது பாத்திருக்கோமா? இல்லையம்மா. ஏன் கேக்குற? இல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எங்க இருந்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. சரிங்கம்மா, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. உடம்ப பாத்துக்கோங்க. சரி. பாவம் இல்ல வேலா. வாங்க கூட போலாம். ஜானகி, நீயா? எப்படி இவ திரும்பி வந்தா? என்ன நடக்குதுங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த வேதனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் இந்த அம்மா கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா இவ கொடுக்கிற தைரியத்துலதான் வேலனுக்கு புது திமிரு வந்திருக்கா. பாத்துக்கிறேன், இந்த கூட்டணிய சீக்கிரமாவே உடைக்கிறேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ ரத்னம், நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அவன் நம்ம எல்லாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. என்னாச்சுக்கா? ஏன் இப்படி புலம்பிட்டு வர? ஏன் ரத்னம், நாம அவளை ஏதாவது தொந்தரவு செய்யறோமா? இல்ல அவளை பத்தி தான் ஏதாவது பேசுறோமா? ஏப்பா இப்படி நம்மள அவமானப்படுத்துறா? அக்கா, நீ யார பத்தி சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லு. வேற யார பத்தி? எல்லாம் உன் பொண்டாட்டிய பத்தி தான். இல்ல, எனக்கு புரியல. அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? இந்தா நீயே பாரு. என்னக்கா இது? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆனா ஒண்ணு, உன் பொண்டாட்டி இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டா. அவளை மீறி நீ ஏதாவது செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா. அக்கா, இன்னொரு முறை உன் வாயால அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாத. அவளை நான் தலைமுழுகி 20 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அவளுக்கும் என் பொண்ணு வள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது அவ பொண்ணு உயிரோட இருக்காளா செத்தாளான்னு பார்த்தாளா? அதனால வள்ளியோட வாழ்க்கைய பத்தி பேச அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ கவலைப்படாத. என்னப்பா, அப்படி கவலைப்படாம இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்படி பேட்டி கொடுக்கறவ நாளைக்கு நேர்ல வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, நீ ஒரு அமைச்சர். எப்படியாவது மீடியா ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு எதிர்கட்சி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் வள்ளிக்கிட்ட முடிவை கேட்டாலும் கேட்பாங்க. அப்போ நான் அம்மா சொல்றதுதான் கேட்பேன்னு வள்ளி சொல்லிட்டா உன்னால என்னப்பா செய்ய முடியும்? அப்புறம் சபையில நானும் என் பிள்ளையும் தான் அவமானப்பட்டு நிக்கணும். அக்கா, வள்ளிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த கடவுளே வந்து அவகிட்ட கேட்டா கூட எனக்கு அப்பாதான் முக்கியம்னு அவ சொல்லுவாளே தவிர ஒரு நாளும் என்ன விட்டு கொடுக்க மாட்டா. அந்த அளவுக்கு உனக்கு வள்ளி மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ரத்னம். ஆனா இந்த நியூஸ நீ சாதாரணமா எடுத்துக்காத. ஏற்கனவே இந்த கல்யாணத்தினால உனக்கு நிறைய கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதனால எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணுப்பா. இங்க பாரு வள்ளி, உன் அம்மா இருக்காளே 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த 20 வருஷத்துல நான் உன் கூட பேசாம இருந்தாலும்
உன் மேல பாசம் காட்டாம இருந்தாலும் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டல்ல. அப்பா இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கே எல்லாம் நல்லா தெரியும்பா. நீங்க எனக்கு எந்த குறைய வச்சதே இல்லப்பா. நான் கேட்காமலேயே எனக்கு எல்லாமே செஞ்சிருக்கீங்க. இல்ல வள்ளி, உன்னோட அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சவால் விட்டுருக்கா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. தான் நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணா செய்வா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா அவ. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அவகிட்ட, புரியுதா? புரியுதுப்பா. ரத்னம், நீ சும்மா எதையாவது சொல்லி வள்ளிய பயமுறுத்திட்டு இருக்காதப்பா. பாரு, வள்ளி முகமே சரியில்லை. அக்கா, இந்த நியூஸ படிச்சதுல இருந்து என் நிம்மதியா போயிடுச்சுக்கா. என் மனசுல என்னென்னமோ தோணுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்ணிட்டு போனதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பழசையெல்லாம் விட்டு தள்ளு ரத்னம். இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு மட்டும் யோசி. வள்ளிமா, நான் திரும்பவும் கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? புரியுதுமா, உன் மனசுல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல. அதுக்காக தான் திரும்ப கேட்டுக்கிறேன். அப்பா கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதுப்பா. நான் எப்பவுமே உங்க பொண்ணாதான் இருப்பேன். அக்கா, என்ன சொன்னான்னு கேட்டல்ல, பாத்தியா என் பொண்ண? வள்ளியோட வார்த்தை மட்டும் எனக்கு போதுங்கா. யாரு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன ஐயா ஃபோன் பண்றாரு? ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. டேய், எங்கடா இருக்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? டேய், கேள்வி எல்லாம் கேட்காத, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா சரிங்கய்யா. ஐயா வந்துடுறேங்க, 5 நிமிஷங்கய்யா. சீக்கிரம் வா. ஐயா நம்ம கிட்ட இவ்வளவு கோவமா பேச மாட்டாரு. மேடம் லவ் மேட்டர் எதுவும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.